ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அழறத தவிர வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டியே? இருக்கு. நம்பிக்கையோட இருக்கிறது தான் அது. செந்தில தான் நீ கல்யாணம் பண்ணுவேன்னு நீ நம்பு. அந்த நம்பிக்கையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். ஓகேவா? சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் வேணி. நீ இப்படி அடிக்கடி அவனுக்கு போன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. இந்த கோவம் அப்படியே வெறுப்பா மாறிட்டா அப்புறம் அவனை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். சோ நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் அப்புறம் பேசுறேன். ம் ம். என்ன தங்கம் வேணிக்கிட்டே பேசிட்டு இருந்த? ஆமாப்பா. ஆமா, ஏதோ கல்யாணம் அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தியே, என்னம்மா விஷயம்? அப்பா அது வந்து. ஏய், என்னடி முழிக்கிற? என்ன நடக்குதுன்னு சொல்லுடி. அப்பா அது ஒண்ணும் இல்லப்பா. வேணி என் புருஷனோட தம்பியை விரும்புறா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன்ப்பா. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? புத்தி கெட்டு போச்சா உனக்கு? நீயே சண்டை போட்டு அங்க இருந்து கிளம்பி இங்க வந்திருக்க. அப்புறம் என்னடி புருஷனோட தம்பின்னு உறவெல்லாம் கொண்டாடிட்டு இருக்க? அது அவங்க குடும்ப விஷயம். நீ தேவையில்லாத வேலை எதுவும் பார்க்காத. தங்கம், அம்மா சொல்றதும் சரிதானம்மா. அவங்க வீட்டு விஷயத்துல நீ எதுக்குமா தலையிடுற? அவங்க பையனை யாருக்கு கட்டி தரணுமோ அத அவங்க பாத்துக்க போறாங்க. இனிமே இதுல எல்லாம் நீ தலையிடாதம்மா. நாளைக்கு எதுனா ஒண்ணுன்னா நம்மள யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. சரிப்பா. சரி வா, வந்த அடுப்படியில எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இரு. நானா? என்ன பாக்குற? அங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு தானே இருந்த. வா. அம்மா வா. வேணி சரவணனோட தம்பிய விரும்புறாளா? இந்த ஆட்டைய களைச்சு விடணுமே. ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.